திலகுமார் சார், நீங்கள் கூறியது போலவே இங்கே சென்னையில் இதுவரை கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு பாரிமுனை மற்றும் ஐஸ் ஹவுஸ் உள்ளிட்ட பகுதிகளிலெல்லாம் அதிகபட்ச மழைப்பதிவு. எண்ணூரில் 26% என்றால் இங்கே 25%, 21% என்று சென்னைக்குள் இந்த அளவுக்கு ஒரு பல இடங்களிலும் இந்த 20 சென்டிமீட்டரை தாண்டி நேற்று இந்த பெய்ததற்கு என்ன காரணம் சார்? இதே போல நாளையும் பெய்யுமா? கண்டிப்பா. அதான் நம்ம சொன்ன அதே அறிவியல் தான். அதாவது அடர்மிகு ஊடகத்துல காற்று நுழைய முடியவில்லை. நேற்றும் காற்று முறிவுதான். அது நெருங்கி வரும் பொழுது அதே முறிவு ஏற்பட்டுதான் அது திருவள்ளூர் கூட பெரிய மழைப்பொழிவு கொடுக்கல. நம்ம அதை சொன்னோம். பூந்தமல்லிக்கு கூட பெருசா மழைப்பொழிவு கொடுக்காது. ரிப்பன் பில்டிங் கிடைக்கதான், மவுண்ட் ரோடுக்கு கிடைக்கதான் மழை இருக்கும்னு கடந்த அறிக்கையில நம்ம சொல்லியிருந்தோம். அதே போலதான் மெரினா மற்றும் பெசநகர், அதுக்கு வடக்கே இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்துல அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். அதனால இந்த முறையும் இப்படித்தான் நாளையும் அதிகாலையும் கொடுக்க போகிறது. அதுக்கு பிறகு சில இடத்துல அப்படியே ஒரு சரிவை ஏற்படுத்துறோம். அதாவது நேரடியாக அது கடலூர் விழுப்புரத்தில் உள்ள போகாம கடலூர், அப்படியே அரியலூர், அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா திருச்சி, டெல்டா மாவட்டங்கள் உள்பகுதி வழியா தென் மாவட்டங்கள் நோக்கி பயணிக்கும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளையே டெல்டாவுக்கு மழை இருக்கு. நாளை காலையிலிருந்து டெல்டாவிற்கு விட்டு விட்டு மழை. மூன்றாவது கட்டமாக இது ஏற்கனவே ஒரு யூட்டர்ன் எடுத்து டெல்டாவுக்கு போனது. இரண்டாவது யூட்டர்னா சார்? அப்பனாது டெல்டாவிற்கு யூட்டர்ன் எடுத்து போகவில்லை. டெல்டாவில ஒரு வளைவு எடுத்து நெருங்கி விலகி போனது, அவ்வளவுதான். யூட்டர்ன் போடல. இலங்கையிலிருந்து வந்தது கோடியக்கரை தொட்டி எட்டி பார்த்து விட்டு விலகி சென்றது, மீண்டும் சென்னையை எட்டி பார்த்து விட்டு விலகி சென்று மீண்டும் மரக்காணத்துக்கு வருகிறது, அவ்வளவுதான். எல்லாம் எட்டி பார்த்து விட்டு யூட்டர்ன் அடித்தது எங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் போய் தான் யூட்டர்ன் அடித்து திரும்பி இருக்கு. நாம அந்த வரைபடத்துல முன்னே குறிப்பிட்டு இருந்தோம், யூட்டர்ன் அடிக்கும், இது இந்த இடத்துலதான் கரை கிடக்கும், மீண்டும் தென் மாவட்டங்களும் அப்பயும் சொல்லியிருந்தோம். அது கூட வந்துட்டு இருக்கு. இன்னொன்னு 12 டிகிரியில தான் கரை கிடக்கும்னு சொன்னோம். 12 டிகிரிக்கு தெற்கே தான் கரை கிடக்க போகுது. ஓகே. ஆனா திலகுமார் சார், நீங்க இந்த கரையை கடப்பது தொடர்பாக அந்த வாய்ப்புகள் 1, வாய்ப்புகள் 2 என்று நேற்று நீங்கள் கணித்திருந்தீர்கள். இப்போது கரையை கடப்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்கிறதா, அல்லது இதே மரக்காணம் அருகே தான் கரையை கடக்குமா? 12 மணி நேரம் இன்னும் அந்த அப்படியே நீடிக்கும்னு சொல்லி ஒரு கணிப்பு இருக்குது சார். அதாவது மரக்காணத்திற்கு கிழக்கே இருக்கிறது 63 கிலோமீட்டர் தொலைவில். சரி, இனிமேல் மரக்காணத்திற்கு வடக்கே கரை கடப்பதற்கு வாய்ப்பில்லை. கடக்க வேண்டும் என்றால் புதுச்சேரி அருகில் தான் கரை கடக்கலாம், அல்லது கடலூர் அருகே கரை கடக்கலாம், அவ்வளவுதான். கரை கடக்கும் இடத்துல எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. அது டெல்டாவில் கரை கடந்தாலும், அது மரக்காணத்தில் கரை கடந்தாலும், சென்னைக்கும் அதற்கு அதாவது இப்போ கடலூர்கிட்ட கரை கடந்ததுன்னா செங்கல்பட்டுக்கும் சென்னைக்கும் அதிக மழை இருக்கும். அப்படி கொஞ்சம் மாவட்டத்தை விடும், திருவள்ளூரை விடும், அப்படித்தான் இருக்கும். இதற்கு வடக்கு புறம் கண்டிப்பா நிறைய மழை இருக்கும். இது மரக்காணத்திற்கு அருகில தான் கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மரக்காணம் மற்றும் புதுச்சேரிக்கு இடைப்பட்ட பகுதின்னு காலையில நம்ம வரைபடத்திலோட குறிப்பிட்டிருந்தோம். அங்கதான் இது கரை கடக்க போகுது. இப்போ அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்களுக்கு பெரிய பாதிக்கும் மழை இல்ல. விட்டு 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 ஏற்கனவே வடிந்து கொண்டிருக்கக்கூடிய வயல்கள் இருந்து நீர் வடிந்து கொண்டிருக்கிறதை கொஞ்சம் வடிவதற்கு தாமதப்படுத்தும். அப்படிப்பட்ட மழை தான் இது. எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை 8ஆம் தேதி வரை கொடுக்க போது. புதிய நிகழ்வு ஒன்று இதோட 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஒரு நிகழ்வு இதோட இணைஞ்சும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை அது கொடுக்க போகுது. இல்ல, இது டிட்வா கூட இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தோட புதிய நிகழ்வு இணையுமா, இல்ல அது வேற நிகழ்வு, தனியான நிகழ்வு தானே அது? இது தென் மாவட்டம், அதாவது நான் இன்றைக்கு நள்ளிரவு பிறகு நாளை அதிகாலை கடந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதற்கு உள்ளே வருவதே நாளைக்கு மதியமாயிடும். சரி, ஆக இது 3 நாட்களுக்கு, அதாவது நாளை 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி வாக்கில இது தென் மாவட்டங்கள் பகுதியை நோக்கி தென் மாவட்ட பகுதிக்கு போகும் பொழுது இது புதிய நிகழ்வு வட இலங்கை கடந்து பிறகு அது அப்படியே தென் மாவட்டத்தோட நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த நிகழ்வோட இணைந்து கொண்டு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் டெல்டாவின் உள்பகுதி இதெல்லாமே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். இலங்கைக்கு மீண்டும் ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும். ஏற்கனவே இலங்கைக்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மழை 6, 7 தேதிகள் என்ன செய்யும், ஒரு அச்சுறுத்தல், பெரும் சிறு பாதிப்பு ஏற்படுத்தலாம். எப்படின்னா நிலச்சரிவு ஏற்படும் பொழுது அதுல வெடிப்பு இருக்கிறது, பெயர்ந்து நிற்கிறது. இந்த மழைப்பொழிவு அதை மேலும் சரி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆக 6, 7 தேதிகள்ல மலைப்பகுதியில் இருப்போர் எச்சரிக்கையா தான் இருக்கணும். கரையோர பகுதியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. வடிவத்துல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். மலைப்பகுதி இந்த 6, 7 தேதி கொஞ்சம் கனமழை தெரிகிறது. இப்படி 11ஆம் தேதி 12ஆம் தேதி இருக்கு. கிறிஸ்துமஸ் நிறைய நிகழ்வுகள் இருக்கு. கொஞ்சம் அச்சுறுத்தி கொண்டே இருக்கும். சில பாதிக்கும் மழையும் இன்னும் இருக்கிறது இலங்கை.